ஹலோ வியூவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாடியில் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பேக் சைடில் வருது இந்த கோயில். திருவழிதாயம் சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் சன்னதி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிராம தேவதை பிடாரி அம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது. பிடாரி அம்மன் கோயிலும் ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில். குரு பரிகார ஸ்தலம் இந்த கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி வழி இருக்கிறது. நம்ம கேட்டால் அந்த வழியில் போகலாம். இந்த லைனில் நிற்க தேவையில்லை. இங்கே குருவுக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே புறாக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தீனி கொண்டு வந்து போடுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 4:30லேருந்து 8:30 வரைக்கும். குரு பரிகார ஸ்தலம். இங்கே குரு சரியில்லைன்னா வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்கும் என்பது இங்கே உள்ள நம்பிக்கை. இங்கே திருமண தடை, அப்புறமா வேலை சரியில்லாமல் இருந்தால் அதற்கெல்லாம் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்பது இங்கே உள்ள நம்பிக்கை. 9 வாரம் அல்லது 11 வாரம் தொடர்ந்து வந்து இங்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது திருக்கோயில். இங்கே பார்த்திங்கன்னா வியாழ பகவானுக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த திருக்கோயிலின் வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, வியாழ பகவான் மகனான பரத்வாஜர் வந்து கரிக்குருவியின் பிள்ளையாக பிறந்தார். தான் பறவையாக பிறந்ததை கண்டு வருந்தி பல புண்ணிய தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கினார். அவர் இங்கு வந்து கொன்றை மரத்தடியில் எழுந்தருளியிருந்த சிவலிங்கத்தை கண்டார். லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார். அவருக்கு பாப விமோச்சனம் கிடைத்தது. ஈசன் வந்து அவருக்கு பறவைகளின் தலைவனாகும்படி கூறினார். எனவே தான் இத்தலத்திற்கு திருவழிதாயம் என பெயர் வந்தது. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நேராக நவக்கோணம் இருக்குது. அந்த நவக்கோணத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டதிக் பாலகர்களும் இருக்காங்க. அங்கே நின்று நாம் சுவாமியை வணங்கினால் ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா, விநாயகர் வந்து தம்பதி சமேதராக இங்கு காட்சி தருகிறார். அதனால் திருமண தடை இருந்தால் இங்கே விலகிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு வந்தால் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள ஈசன் வந்து சுயம்பு மூர்த்தி ஆவார். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் முருகனுக்கும் தனி சன்னதி உள்ளது. இங்கே பரத்வாஜர் பூஜித்த லிங்கமும் சன்னதியிலே உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா சித்திரை பிரம்மோற்சவம், தை கிருத்திகை, குரு பெயர்ச்சி ஆகிய விழாக்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார் பாடல் பெற்ற தலம் இத்தலம். இங்கே ஆஞ்சநேயர், பகஸ்பதி இங்கே பூஜை செய்து வணங்கி இருக்கிறார்கள் ஈசனை. இங்குள்ள குளம் பார்த்திங்கன்னா பரத்வாஜர் தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது. பரத்வாஜர் பூஜித்த லிங்கமும் உள்ளேயே உள்ளது. இங்கே நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி உள்ளது.
இங்கே விநாயகர் தம்பதி சமேதராக காட்சி தருகிறார். அது கோயிலின் சிறப்பு. சென்னை பாடியில் உள்ளது திருக்கோயில். திருவழிதாயம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிறது. இங்குள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி. இங்கே நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி உள்ளது, குருவிற்கும் தனி சன்னதி உள்ளது. ரொம்ப பழமை வாய்ந்த திருக்கோயில். ஆனால் இப்போ புதுப்பிச்சு நல்லா கட்டியிருக்காங்க. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஆன்மீக புத்தக நிலையம் கூட இருக்குது. உள்ளேயே பிரசாதம் ஸ்டாலும் கூட இருக்குது உள்ளேயே. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈசனை போற்றுவோம், அவன் நாமத்தை போற்றுவோம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி வணங்குவோம். நன்றி.